எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்க தமிழ் கிரீக். இப்போ நம்ம செய்ய போறது காலிஃப்ளவர் இலைய எல்லாருமேமு கீழ போட்டுர்றாங்க. அந்த பூவ மட்டும் சமைக்கிறாங்க. இலையும் சாப்பிடலாங்க. தெரிஞ்சவங்க விட மாட்டாங்க. அத சமைச்சிருவாங்க. தெரியாதவங்களுக்கு இத இனிமே யூஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம நம்ம மாடி தோட்டத்துல வந்ததுங்க. இந்த இலை பார்த்தீங்களா? எந்த ஒரு பூச்சியா, புழுவா எதுவுமே இல்லங்க. நல்லா இருக்குதுங்க. இங்க பாருங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. நம்ம மாடி தோட்டத்துல வந்த இலை தாங்க. சரி இப்போ வாங்க இத எப்படி போய் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தண்டோடையேமு ஏங்க தண்டெல்லாம் போடுறீங்க அப்படி இல்லைங்க. பூவுல என்ன ஒரு டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட்டு இந்த தண்டுலேயும் இருக்கும். நல்லா இருக்கும். இப்படியே வேக வச்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம். இது பாருங்க. உங்களுக்கு இதுக்கு அளவான சட்டியை வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு செம்பளவோட தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ அது வேகட்டுங்க. முக்கால் வேக்காடு வேகட்டும். அது வேகட்டும். மக்களே வேக வச்சாச்சு மக்களே. பாருங்க. இங்கே நமக்கு தண்டு பொடுசாக இருக்குது, எலசாக இருக்குது. இங்கே கொஞ்சம் பெரிய தண்டாக இருந்துச்சுன்னா கீறி போட்டுக்கோங்க. இல்லை தண்டு வேண்டாம் அப்படின்னா இலைய மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா பொடுசாக வெட்டிக்கிடலாம். வெட்டிட்டு காட்டுறேன். மக்களே கடாயை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடுசாக வெட்டிக்கோங்க. இப்படி வெட்டிக்கோங்க. ஆயில் சூடாயிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கோங்க மக்களே. பூண்டு சரியாக வரும். இந்த வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக வெட்டியிருக்கிறேன். வெட்டிக்கோங்க.